வணக்கம் சார். வணக்கம். ரஜினி சாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் வெளில வருது ஆக்சுவலாக. பட் ஆனால் வெளியில் நிறைய கதைகள் போகும். ஆனால் ரஜினி சார் பக்கத்திலே இருந்து ஒருத்தர் பார்த்துருப்பார்ல, பக்கத்திலே ட்ராவல் பண்ணியிருப்பார்ல கூடவே, அவங்கக்கிட்ட இருந்து தான் கரெக்டான உண்மையான தகவல் வரும் இல்லையா? அப்படி நீங்கள் பார்த்த வரைக்கும் நான் கேட்குறோம், ரஜினி சார் ரியல் லைஃப்பில் எப்படி பயங்கரமான கோவக்காரா, இல்லை வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசக்கூடிய ஒரு நபரா? ரொம்ப அன்பான கேரக்டர் சார். இப்போ நீங்கள் அவர்கிட்ட வந்து பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா ஷார்ட்டில் இருந்தாலும் வெயிட் பண்ண சொல்லுவார் அவருடைய அசிஸ்டண்ட்டை விட்டு. ஷார்ட்டில் எல்லாம் ஃப்ரீயாக உட்காந்துருக்காரு அப்படின்னா உடனே கூப்பிட்டுருவார். கூப்பிட்டு வச்சு எங்கேருந்து வரீங்க, என்ன விஷயம், ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேசுவார். உங்கள் பேரெல்லாம் கேட்பார். கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டைம் ஷூட்டிங்கில் எங்கேயா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 100 பேர் கூட்டம் இருந்தால் கூட கொடுத்து உங்களை பார்த்துட்டாருன்னா அங்கேருந்து ஜாலியில் கேட்பார். அப்படிம்பார், எப்படி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிறது அந்த லிப் மூமெண்ட்லேயே கேட்பார். அப்புறம் ஷார்ட் முடிஞ்சு உங்களை கூப்பிடுவார். கூப்பிட்டு இன்றைக்கி என்ன அப்படிம்பார். நீங்கள் ஒரு ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, பத்திரிகை நிருபராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இருந்தாலும் சரி, அந்த ஒரு மரியாதை கொடுக்குறதுல ரஜினிக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுனாலே கேரவன் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேரவன் வேணும், எல்லாமே வேணும் அப்படின்வாங்க. கூட ஒரு 10 பேர் அடியாட்களோட அதெல்லாம் வந்து இறங்குறாங்க. அது ரஜினி சார்கிட்ட ஆரம்பத்தில் இருந்ததா இல்லை இப்போ வந்து அப்போ வரைக்கும் ஒரே ஸ்டைல் தானா? அவர் கேரவன் இல்லாத போதும் நடு ரோட்டில் உட்காந்து கூட சேர் போட்டு உட்காருவார். காஸ்டியூம்ஸ் அங்கேயே மாற்றுவார். இன்றைக்கி கேரவன் இருக்குது. எனக்கு என் கேரவனில் என்ன ஃபெசிலிட்டிஸ் டாப் மாடல் இருக்கோ அது ரஜினிக்கு உண்டு. இப்போவும் அதாவது அந்த ஷார்ட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது, ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் கேரவனுக்கு போவார். நீங்கள் இந்த ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷார்ட் இம்மிடியட்டாக இருக்குன்னா பக்கத்திலே சேரப்பட்ட உட்காந்துக்குவார். ஸோ ஒரு மரத்தடியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண பிளேஸாக இருந்தாலும் சரி, அங்கேயே உட்காந்து டைரக்டர் கூப்பிட்ற வரைக்கும் பார்ப்பார். ஒரு புக்ஸ் எப்போவுமே கையில் இருக்கும். ஸோ புக்ஸை படிச்சுட்டே இருப்பார். யாராவது கோஆர்டிஸ்ட் வந்து பேசுகிறாங்கன்னா ஜாலியாக பேசுவார், காமெடி பண்ண. அவரை மாதிரி ஒரு காமெடி பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது சார் ஹீரோவில். அழகாக காமெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி இவங்க இந்த படம் பண்ணாங்க, இந்த படம் பண்ணாங்க, இந்த கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பார். நான் இந்த படம் பார்த்தேன், நான் அந்த படம் பார்த்தேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. பாஷா படம் வந்து வாகினியில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. தராரா ராமையா சாங். அதில் வந்து ரகுவரன் ஒரு கேரக்டர் வில்லன், மார்க் ஆண்டனி. ஆமாம். இவர் மாணிக் பாஷா. கேசவன்னு ஒரு கேரக்டர் காட்டி கொடுப்பார் ஒருத்தர். காட்டி கொடுப்பார், போட்டு கொடுக்குற கேரக்டர் இருக்குல்ல, அந்த வில்லன் கேரக்டருக்கு யாரோ பண்ணலாங்கும் போது ரஜினி சார் வந்து ஆனஸ்ட் ராஜ் படம் பார்த்துருக்கார். ரஜினி சாருக்கு எப்போயுமே இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் சார் அவருக்கு. ஹீரோவோட வில்லன் நீங்கள் சொல்லி கதை சொன்னீங்கன்னா உடனே கேட்பார். ஸோ இந்த ஆனஸ்ட் ராஜ் பார்த்துட்டு தேவன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த கேசவன் கேரக்டருக்கு இவரை போடுங்கன்னு சொல்லியிருக்காரு சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட. தேவனை கமிட் பண்ணியாச்சு. ரஜினி தேவனை மீட் பண்ணதே கிடையாது. இங்கே ஷூட்டிங் தேவன் சார் வந்து அன்றைக்கி ஃப்ளைட்டு 1 hour லேட்டு. அங்கே மம்முட்டியோட ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு திருவனந்தபுரத்துலேருந்து வந்துட்டு சென்னை ஏர்போர்ட்லேருந்து வருது 1 hour லேட்டு. இங்கே 10 மணிக்கு வர வேண்டியவர் வந்து 12:30 தான் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. நான் மற்ற ஷாட்டில் எடுத்துட்டீங்க இல்லையா, தேவன் வரட்டும் பண்ணுவோன்றார். சார் அவர் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா கூட நாளைக்கு வச்சுக்கலாம் சார். நோ, அவரை கமிட் பண்ணிட்டீங்கள, அவர் இன்றைக்கி ஷூட்டில் இருக்குன்னு சொல்லி ஆர்வமாக வருவார். அவர் பெரிய ஆர்டிஸ்ட், மலையாளத்தில் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் 5 லாங்குவேஜ் பண்ணி இதெல்லாம் பேசுகிறாரு அவர். இது ரஜினி சார் பேசுகிற அவசியம் இல்லை பார்த்தீங்க இல்லையா. 5 லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு. 2வது ஆனஸ்ட் ராஜ் பார்த்தேன். அவர் வரட்டும் ஷார்ட் எடுப்போம்னு வெயிட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட்டிங். அப்போது ரஜினி சார் நக்மா கூட இவங்களெல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. தேவன் சார் வந்த உடனே ஸ்பாட்டில் அந்த டோர் அப்போல்லாம் செட்டு தானே உங்களுக்கு, அந்த டோரை திறந்து பார்த்தோன்னே இவர் எந்திரிச்சு போய் தேவனை கட்டி பிடிச்சி ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு உங்கள் ஆனஸ்ட் ராஜ் பார்த்தேன், பிரமாதமான அதில் வந்து விஜயகாந்த் ஹீரோனை கூட நீங்கள் தான் படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அந்த புதுமுகளை வரவேற்கிறதும் சரி, மற்றவர்களும் சரி, அந்த அன்பாக உபசரித்து பேசுகிறதுல வந்து அவரை விட்டு ஆளே கிடையாது. இந்த கேரவன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒன்று கேரவனை ஒரு லைக் பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட்டு சார். எங்கேயா சந்து பந்து கிடச்சா படுத்துக்குவார். அவர் அன்னைக்கு கேரவன் வசதி இல்லாத போது அதான் பண்ணார். இன்னைக்கு கேரவன் இருந்தும் கேப் கிடச்சா எங்கேயா ரெஸ்ட் எடுத்துன்னா படுத்துக்குவார், செஞ்சுக்குவார். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஆர்டிஸ்ட், அதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். ரஜினி சார் வந்து பேசும்போது எந்த நடிகர் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவரை பற்றி பேசுவார், அவங்க படங்களை பற்றி கமெண்ட் பண்ணியிருப்பார்? எந்த நடிகர் சார் அது? எந்த கதைகள் பற்றி? நிறைய பேர் அதில் குறிப்பிட்டு சொல்லுங்களேன், யாராவது ஒரு நடிகர்கள் பேர். அதான் சொல்ல, ஒவ்வொரு படத்துக்குமே அவங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஆமாம், அவங்கள பற்றி அவங்க பண்ணின படங்களை அவர் பார்த்துடுறாரு. எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அந்த படத்தில் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தர் தன்னுடைய கூட நடிக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட் படங்களையுமே பார்த்துருவார் ரஜினி சார். பார்த்துட்டு நீ இப்படி பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தில் நல்லா இருக்குது அப்படிங்கிற சொல்லி ஒவ்வொருத்தரையும் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள வரவேற்று பண்ணுறதுல வந்து
அவர் எப்போவுமே அவர் சூப்பர். அடிக்கடி யாருக்கும் தெரியாம படம் பார்க்கறது, வெளில போய் காஃபி சாப்பிட்றது, தனியா வண்டி எடுத்துட்டு இதெல்லாம் உண்மைதானா? 100% உண்மை. நானே ஒரு தடவை ஒரு இன்விடேஷன் வைக்கிற ரஜினி சார் வீட்டுக்கு போனேன். ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6-7 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணேன். நான் பத்திரிகை நடத்தும் போது ரஜினி சாரோடய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறையா விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசுவோம். ஒரு தடவை பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகும்போது ஈவினிங் அவர் ஷூட் முடிச்சு வந்துடுறேன், ஒரு 7 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. பாய்ஸ் கார்டன் வீட்டுக்கு 7 மணிக்கு போகிறோம். ஒரு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவர் டைம் கீப்பப் பண்ணுறதுல அவர் ஒரு டார்கெட் கிடையாது சார். நீ 7 மணி ஷூட்டிங்கன்னா 6:45 மேக்கப்போடு ரெடியாக இருப்பார் ஸ்பாட்டில். சிவாஜி சார் ஒருத்தர் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து ரஜினி சார் தான் இன்ன வரைக்குமே. 6:45 டைரக்டர் வர இல்லையோ, டைரக்டர் 7 மணிக்கு சொல்லிட்டார்ல, 6:45 ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார். அது மாதிரி 7 மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் டிராஃபிக்கில் முட்டி மோதி போகிறதுக்கு ஒரு 7 ஆயிடுச்சு. உள்ளே நாங்கள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போகிறோம். சைக்கிளில் ஒருத்தர் கிராஸ் பண்ண வீட்டில் வெளில வர்றாரு. டக்குன்னு பார்த்து நின்றாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் ரஜினி சார் வர சொன்னாங்க, பார்க்க போகிறோம். இப்படி எத்தனை மணி வர சொன்னாங்க உங்களை அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு 7 மணிக்கு வர சொன்னாங்க. மணி இப்போ நான் 7:20. அவர் இதை வெளில போயிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாங்க சைக்கிளில், ஒரு பிஎஸ்ஐ சைக்கிளில். நாங்கள் சரி என்னன்னு தெரியல போகலாம்னா ஜெயராமன் அவருடைய பர்சனல் அவர் வர்றார். வந்தோடனே என்னங்க லேட்டாக வந்துட்டீங்க வெங்கடேஷ் அப்படின்றாரு. என்னென்ன ஆச்சு அப்படின்றான். இப்போ தான் தலைவர் போகிறாரு அப்படின்றான். இல்லையே நான் வந்து பார்த்தேன் எதுவுமே போலையே. ஒருத்தர் சைக்கிள் ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா? ஆமாண்ணா அவர் தான் தலைவர். என்னங்க அப்படின்றான். பிஎஸ்ஐ சைக்கிள் எடுத்துகிட்டு பாய்ஸ் சைக்கிளில் சுத்த போயிட்டார். பாய்ஸ் சைக்கிள் வீட்டில் இருந்து பீச் வழியாக போய் காந்தி சிலை வரைக்கும் சைக்கிளில் போயிடுவாராம். பிஎஸ்ஐ சைக்கிளில் போய்ட்டு திரும்பி வந்து வர்றார். ரஜினியோடைய எல்லா படமும் பார்த்துருக்கோம், எல்லாமே கூட பேசியிருக்கோம். 6 வருஷம் பார்த்துருக்கோம். ரஜினி கண்டுபிடிக்க முடியலங்க என்னால். அந்த ஒரு தலப்பா ஒன்று கட்டிட்டார், தாடி ஒன்று வச்சுட்டாரு. இந்த இந்த சேட்டுகள் போடுவாங்க இல்லை ஒரு மாதிரி காஸ்டியூம், தாடி அந்த இது, அந்த காஸ்டியூம் போட்டு பிஎஸ் சைக்கிளில் போயிட்டாருங்க. இப்போதான் போறாங்க. சத்தியமா அப்படி கண்ணை மூடி கண்ணு திறக்கிறோம், அந்த உருவம் வருது. ரஜினி சார் ஃபேஸே ஞாபகத்துக்கு வரல. நீங்களும் கண்டுபிடிக்கல, வேற யாரோ கேட்டு போறாங்க. கண்டுபிடிக்க முடியல, யாரோ ஒருத்தர் என்கொயரி பண்ணிட்டு போறான்னு நினச்சிட்டு இருக்கோம். மாறு வேஷத்தில் அவர் கோயிலில் சுற்றுவார் போவாருங்கிறது 100% உண்மை. அப்புறம் கிட்டத்தட்ட 1/2 hour கழிச்சு வந்தார். நாங்கள் வெயிட் பண்ணி போகும்போது பார்த்துட்டு போகுது, வணக்கம் சார் என்ன சார் கண்டே பிடிக்கும்ல சார் உங்களை அப்படின்னு. அதை தான் நின்று பேசிட்டு போனேன் அப்படின்றாரு. உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு, நம்ம கண்டுபிடிக்கிறா இல்லையான்னு சொல்லி. சார் சத்தியமாக கண்டுபிடிக்கல சார், ஜெயராம் சார் தான் சொன்னாங்க அப்படின்னேன். ஓகே அப்படின்னா. ஸோ அதனால் மாறு வேஷத்தில் வெளியில் சுற்றுறது, போகிறது வர்றது, சினிமாவுக்கு போகிறது எல்லாமே ஒரு ஜாலியான பேசுறேங்க. வெளியில் இப்போவும் வந்து அவர் மாறு வேஷத்தில் தான் வெளில போகிறாரு வர்றாரு. ரஜினி சார் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்தார். அந்த நேரத்தில் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு சினிமாவே வேண்டாம், நான் வந்து ஒரு பாபாவை தேடி போய் இமயமலை. ஏன் திடீர்னு அந்த ஒரு முடிவு? அந்த நேரத்தில் பாலச்சந்தர், கமலஹாசன்லாம் அவருக்கு அதிர்ச்சியாக ஃபோன் பண்ணிலாம் பேசினாங்கிறதெல்லாம் உண்மைதான். போதும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது ஒரு வெற்றிக்காக போராடினாங்க, இந்த புகழுக்காக வந்தாங்க. புகழ் கிடைச்சிது, பணம் கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. இதுக்கு மேலே எதுவும் தேவை இல்லைங்கிற அளவுக்கு அவருடைய மனசு சொல்லுது. இதுக்கு மேலே ஆன்மீகத்தில் போகலாம் அப்படின்னு போது சரி இதுவே நிறைவாக இருக்குது இந்த வாழ்க்கை, இனிமேல் நம்ம போய் அங்கே செட்டில் ஆயிரோம்னு முடிவு பண்ணுறேன். எங்கே? இமயமலைக்கே போயிடலான்ட்டு. இமயமலைக்கே போய் அங்கே ஒரு சித்தர், அவர் இன்னமும் நான் சுருக்கமாக சொல்கிறேங்க, அவர் சித்தருங்க. அவர் எழுதி வச்சுங்க. யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இருக்க அத்தனை ஆர்டிஸ்டையும் நான் அடித்து சொல்கிறேன், ரஜினி சாரோட கண்ணை வந்து ஒரு 2 நிமிஷம் பார்த்து பேச சொல்லுங்க, பேச முடியாது. இந்த கண்ணில் அவ்வளோ பவர் வச்சுருக்காரு. வாழும் சித்தர்ன்னு தான் சொல்லுவேன். நாளைக்கு எல்லா பேரும் சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அவர் எல்லாமே முடிவு பண்ணி போகலான்னு டிசைட் பண்ணுறாரு. இப்போ பாலச்சந்திரலாம் கூப்பிட்டு என்னைய டாப்பில் உச்சியில் இருக்க நீ இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் நீ போ, இமயமலைக்கு வா, எல்லாம் பண்ணு, அது ஒரு டைம் ஒதுக்கிக்க, 1 மாதம் 2 மாதம் ஒதுக்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவரை புரிய வச்சு வேண்டான்னு சொல்ல. பாலச்சந்தர் சார் சொன்ன ஒரு காரணத்துக்கு அவர் கொஞ்சம் தடுத்து சொன்னாங்க. பட் அவருக்கு ஒரு நிறைவு வந்துருச்சு, போதும் இதுக்கு மேலே வேண்டாம் எல்லாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்தார். அப்புறம் ரசிகர்களுடைய அந்த ஆதங்கம், மக்களுடைய இது அப்படிங்கும் போது இவர்களுக்காக இனிமேல் நம்ம பண்ணுவோன்னு சொல்லலாம். இன்ன வரைக்கும் அவர் பண்ணிகிட்ருக்கார். அவர் இயக்குனர்கள்லாம் கதை பண்ணும்போதோ அதில் வந்து மற்றவங்க சொல்கிறாங்கல்ல, எனக்கு இதை மாற்றி கொடு அதை மாற்றி கொடுன்னு டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்றவங்களோட கேரக்டர்லாம் குறைக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னோட ஸ்பேஸ் அதிகமாக்கு, எடிட்டிங்கில் தூக்குற நடிகர்கள்லாம் இப்போ இருக்காங்க. அப்படி இருக்கும்போதோ படையப்பா படத்தில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்ததுக்கு காரணம் எப்படி சார்? யாருக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள்? ரம்யா கிருஷ்ணனுக்கு இவரை விட பயங்கர இம்பார்ட்டன்ட் இருக்கும் படையப்பா. ஒரு எப்போவுமே எம்ஜிஆர் ஃபார்முலா சார். எம்ஜிஆர் ஒன்று வந்து சொல்லுவார், அந்த வில்லன் கேரக்டரோ அப்பா கேரக்டரோ என்னை விட அந்த கேரக்டர் பேசப்பட்டால் தான் நான் நிற்பேன்பார். அந்த ஃபார்முலா ரஜினி சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. தன்னுடைய கூட இருக்கிற கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பார் அவர். இந்த கேரக்டர் நின்னால் தான் நான் நிற்க முடியும். படையப்பாவில் அந்த நீலாம்பரிங்கிற ஒரு கேரக்டர் நின்றனால தான் படையப்பா நின்னார்.
அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த விதமான ட்ராபேக் வரக்கூடாது. நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், இதுதான் சீன் வைங்க, முடிஞ்சால் இதுக்கு மேலேயும் சீன் நல்லா வைங்க அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்குறவர் தான் சூப்பர் ரஜினி சார். இப்போ நீ இன்னொரு சம்பவமே சொல்லலாம். ரஜினி சாரை டைரக்ட் பண்ண போறாரு, நெல்சன் கமிட் ஆயிட்டாரு. திடீர்னு வந்து பீஸ்ட் தோல்விக்கு அப்புறமா சன் பிக்சர்ஸே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த டேரக்டரை மாற்றிடலாமா அப்படின்னு கேட்கும்போதோ நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்களும் நானும் இருந்தால் கூட யோசிப்போம். அவர் எப்படி நம்பி கமிட் பண்ணார், இயக்குனர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வரா. ஆமாம் சார், வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாற்றுறவர் சார். பீஸ்ட் தோல்வி தான், ஆனால் கலெக்ஷன் ரீதியாக படம் கொஞ்சம் பேசப்பட்டது தான் அது. பட் என்ன தான் இருந்தால் கூட ஒரு டைரக்டர் கூப்பிட்டாச்சு, கதை கேட்டாச்சு, பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு, படம் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் நியூஸ் வெளியில் போகாமல் இருந்தால் கூட யோசிக்கலாம், சரி நம்ம அடுத்த படம் பண்ணுவோம், அதுக்கிடையில் இன்றைக்கி ஒரு படம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லலாம். நியூஸ் வந்து ரஜினி சார் வெளியில் சொல்லியாச்சு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார். நெல்சன் டைரக்டர் நான் ஹீரோன்னு சொல்லிட்டார். இப்போது ரஜினி சார் வேணான்னு சொன்னால் அவருடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகும், ஒரு டைரக்டருடைய லைஃப் ஸ்பாயில் ஆகும். அவர் சன் பிக்சர்ஸ் சொல்லியும் எல்லா இண்டஸ்ட்ரியில் சொல்லியும் நான் நெல்சன் டைரக்டர்னு சொல்லிட்டேன், அவர் தான் டைரக்டர், இந்த படத்தை சூப்பர் ஹிட் அவர் கண்டிப்பாக கொடுப்பார், அந்த கதை மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு படத்தினுடைய சுமாரான அந்த ரிசல்ட்டுக்காக ஒரு டைரக்டரை மாற்றுறது மிகப்பெரிய தவறுன்னு சன் பிக்சர்ஸுக்கு புரிய வச்சார். அவர் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தார், இந்த படம் வெற்றி பெறும் ஏன்னா எழுதி வச்சிங்கன்னு சொன்னார். பாக்ஸ் ஆஃபீஸில் ரெக்கார்டு அந்த படம் தான், ஜெயிலர் தான். அந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு அடுத்த படங்கள் பண்ணுறது, இந்த காம்பன்சேட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில நடிகர்கள்லாம் ஒரு படம் சரியாக போகணும் அதோட அவங்களுக்கு கால் ஷீட் கொடுக்குறது அலைய வைப்பாங்க. 5-6 வருஷம் அலைய வச்சவங்களாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், பேர் சொல்ல வேணாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவர் அந்த மாதிரி கிடையாதுன்றாங்களே, உண்மைதானா? 100% உண்மை சார். அதாவது நம்மளால் இப்போ வந்து எக்ஸாம்பிள் இப்போ சொன்னீங்க இல்லையா, இதுக்கே சொல்கிறேன். வேட்டையின் படத்தினுடைய நம்ம டாக்டர் யானவேல் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து உனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஒரு நீட் எக்ஸாமு போகிறாங்க செய்கிறாங்க, நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் ஒன்று இதாக மேட். இப்போ ரஜினி சார் சொன்ன விஷயம் கதை அருமையாக இருக்குது, புது கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நமக்கு வந்து நம்மளை நம்பி படம் பல கோடிகளை ப்ரொடியூசர் இறக்குறாரு, அவருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது. இப்போ ரஜினி அதை என்னோடய ரசிகர்களை ஏமாற்றக்கூடாது, கதைக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு டோட்டலாக கலரே மாறும்னு சொல்லி டைரக்டர் சொல்ல விட்டு அவரும் 10 நாள் டைம் எடுத்துகிட்டு பக்கா கமர்ஷியலோடு தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டு சாங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. படத்தினுடைய பெரிய ஹைப்பே அந்த ஃபைட்டு சாங் வேறு. ஸோ இதை கமர்ஷியல் ரஜினிக்காக தான் க்ரியேட் பண்ணி கொண்டு வந்து பண்ணாங்க. ப்ரொடியூசருக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கணுங்கிறதுல அவர் உழைப்பில் வந்து கதைக்காக 20 நாள் பண்ணக்கூடியவர் சார். அது அவர் வந்து சுமாராக இருக்கணும் அது இருக்குன்ற டாபிக் எதுவுமே கிடையாது. அது ஏன்னா இன்னொரு விஷயம் கூட உண்மை சம்பவம் தான் சொல்லலாம். பிரபு சாரோடைய வீடில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் போய் ரெக்கவர் பண்ணி சந்திரமுகி படம் கொடுத்தது உண்மைதானா? உண்மைதான். அது மன்னன் கொடுத்தாரு ஒன்று, அதுக்கடுத்து சந்திரமுகி கொடுத்தாரு. அது என்னென்னா சிவாஜி சார் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் அது பெரிய ஃபேமிலி அவங்களோட இது. ஸோ இன்றைக்கும் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஃபேமிலி அது. அப்போ சில பிரச்சனைகள் சிலது ஓடுது, தயாரிப்பு எடுத்து ஆமாம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணி சில இதெல்லாம் ஓடும்போது கொஞ்சம் சில நெருக்கடியான சில இந்த காலகட்டங்கள். அப்போ வந்து படம் பண்ணுன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்தா சில விஷயங்களை ஃபைனல் பண்ணலான்னு டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போது பிரபு சாரோ ராம்குமார் சாரும் தான் வந்து ரஜினி சார்ட்ட பேச. ரஜினி சார் 10 பைசா வாங்க கிடையாது. வீடு ஏலம் போனது உண்மைதானா? இல்லை, ஏலம்லாம் போகலை, சில பிரச்சனைகள் இருந்தது, ரொம்ப நெருக்கடியில் மாட்டிக்கிட்டேன். ஆமாம், சில பிரச்சனைகள் இருந்தது. அதை சால்வ் பண்ணணும்னா கொஞ்சம் மணிலாம் தேவைப்பட போகும்போது இப்போது நம்மக்கிட்டே ஒரு 1000 ரூபா இருந்தால் 1000 ரூபாய்க்கு 10,000 தேவைப்படும் போது என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்கிட்ட கேட்போம், சில வேலைகள் நம்ம வந்து இந்த உழைக்கணும்னு பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி சில தேவைகள் படும்போது அப்போ யாரை வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்போது அன்றைக்கி ரஜினி தானே. ரஜினி இன்றைக்கும் மாஸ் டாப் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தோட அன்றைக்கும் யாரை வச்சு பண்ணலாம் போது சரி ரஜினி சார்ட்டை கேட்போம். இப்போ ரஜினி சார்ட்டை எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கிறாங்க. இந்த தகவல் ரஜினி சாருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுது. பிரபு சார் கமலா அம்மா மூலமாக போகும்போது தான் அவங்க பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க ரஜினி சாரை. மாதிரி இதை ரஜினி நான் உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கமலா அம்மா சொல்கிறாங்க. ஐயோ என்னம்மா நீங்கள் போய் என்ன பார்க்கணுன்னு வர்றீங்க, தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நான் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து சிவாஜி சார் வீட்டுக்கு போனாங்க. போய் கமலாம்மா கிட்ட என்னம்மா விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் இதுவரை இப்போ இந்த மாதிரி பேசுகிறதே கிடையாதுன்னும் போது இல்லை சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு படம் பண்ணலான் இருக்கோம், அது நீ எனக்கு பண்ணி கொடுப்பியா அப்படிங்கும்போது கேள்வி கேட்குறீங்க பண்ணி கொடுப்பியான்னு
எப்போன்னு சொல்லுங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போது சம்பளம் என்ன, சம்பளம் பற்றிலாம் தயவுசெய்து நீங்கள் பேசவே பேசாதீங்க. இதனுடைய கடமை சிவாஜி அவருக்காக. சிவாஜி சாருக்கா என்னுடைய கடமை இது. சிவாஜி சாருடைய ரசிகர்னு கூட சொல்லலாம். சிவாஜி சாரோட பார்த்து வளர்ந்தவரும் கூட ரஜினி சாரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க, எதுவுமே சிந்திக்காதீங்க. நீங்கள் படத்து வேலையில் நீங்கள் என்னன்றது ஆரம்பிங்க. நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டேட் கொடுத்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த படம் தான் சந்திரமுகி, மன்னன். ரெண்டுமே பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் சந்திரமுகி வந்து அவங்க குடும்பத்துடைய பிரச்சனைக்காகவே பண்ணி கொடுத்தாருன்ற மாதிரி இன்னைக்கு பயங்கர ஹாட் டாபிக்லாம் போயிட்டு இருந்தது இல்லை சந்திரமுகி? அது உண்மைதான். ஃபேமிலிக்கு சில விஷயங்கள் தேவைப்பட போகும்போது ரொம்ப கொஞ்சம் டைட் பொசிஷனில் இருந்த காலகட்டம் தான். டைட் பொசிஷன் என்னன்னா, அதாவது தேவையில் எல்லாமே இருக்கு. சொந்த படம் எடுத்து சில விஷயங்கள் வந்து அடிஷனலாக தேவைப்படும் இல்லையா? அடிஷனலாக தேவைப்படுறதுக்கு அப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம இப்போ சினிமாவில் தான் இருக்காங்க. இப்போ சினிமாவில் இருக்கிறத சினிமாவில் தான் எடுக்கணும். அப்போது ரஜினியை வச்சு பண்ணோம்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ரெண்டாவது ஃபினான்ஷியல் ஈஸியாக கிடைக்கும். ஆமாம், ஃபினான்ஷியல் ஈஸியாக கிடைக்கும். ரஜினி சாருக்கு மணி வேணான்ட்டார். அப்புறமேல் வந்து பிஸ்னஸே நல்லா ஓடுனதுக்கப்புறம் தான் மணி வாங்கினாங்க. அதுலேயும் மணி வேணவே வேணான்ட்டார். சிவாஜி ஃபேமிலிக்காக நான் வந்து பண்ணணும், அடுத்த படம் கூட நான் பண்ணித்தர்றேன் உங்களுக்கு, பணமே வேணாட்டேன். ஆனால் நீங்கள் சும்மா வந்து நடிக்கக்கூடாது, எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி சும்மா ஒரு கிஃப்டாக ஒரு சின்ன விஷயத்தை ரஜினி சார் வாங்கினார். ஸோ ரெண்டாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஓடின படம். ஆமாம் ஆமாம். ஸோ தியாகராஜ பாதர் பண்ண ஹரிதாஸ் கிட்ட 3 வருஷம் ஒரு ரெக்கார்ட் பிரேக். அதை வந்து ஈக்குவல் பண்ணது ரஜினி சார் பண்ண இந்த சந்திரமுகி படம். ஆனால் அந்த படத்தில் சொல்லும் போது நிறைய பேர் ரஜினி சார் கிட்ட சொன்னாங்களாம், அதில் சந்திரமுகிங்கிற அந்த கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ரஜினி சார் கிட்ட பல பேர் சொல்லியும் இல்லை அந்த கேரக்டரை இன்னும் டெப்த்தாக பண்ணுங்கன்னு சொன்னார் ரஜினி. உண்மைதானா? உண்மைதான். எப்போவுமே பிவா சார் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஆப்டான டைட்டிலாக வைப்பார் எப்போவுமே. நீங்கள் மன்னன் படத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலாளியாக வருவார். ஆமாம், லேபர், டைட்டில் மன்னன். அதே மாதிரி பணக்காரன் படம், பணக்காரன் உழைப்பாளி. ஆமாம், பணக்காரன் படத்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த அவர் அது சாதாரண இருந்தார், டைட்டில் பணக்காரன். ஆமாம். அப்போது பிவா சார்ட்டு நாங்கள் கேட்டோம் பத்திரிகையில் இருக்கும்போது, என்ன சார் கேரக்டர் வந்து நீங்கள் அந்த லேபரை சொல்கிறீங்க, மன்னன் வைக்கிறீங்க, பணக்காரன் வைக்கிறீங்க, எப்படி சார் அது அப்படின்னு கேட்கும்போது, ரஜினி யாருங்க, ரஜினிக்கு ஏற்ற டைட்டில் வைக்கணும், டைட்டில் பேச பண்ண ஒரு படத்துக்கு அவர் என்றைக்குமே மன்னன் தான், அவர் என்றைக்குமே பணக்காரன் மனசளவில், அவருக்கு ஆன்டி டைட்டில் வச்சிங்க அப்படின்னா பெரிய தப்பாயிடும் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த சந்திரமுகி டைட்டில் கூட ரஜினிக்கு ஏற்ற டைட்டில் தான் பிவாசு செலக்ட் பண்ணி சொன்னார். இப்போ கதையை கேட்ட ரஜினி என்ன பண்ணார்னா, இந்த கேரக்டருக்கு நம்ம பேரை வச்சிங்கன்னா சூட் ஆகாது, இது பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஹீரோயினுடைய மேட்ரு டைட்டில். ரெண்டாவது அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கேரக்டர் வருது, அந்த கேரக்டர் தான் நீங்கள் வச்சாகணும், அப்போ தான் பேச போனோம்னா. இப்போ நிறைய பேருக்கு சந்திரமுகினா புரியல, என்னது இது டப்பிங் படமா இந்த மாதிரி இருக்கே பேர், ஆனால் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்குது சந்திரமுகின்றது. சந்திரான்னு வச்சுருக்கோம், கேள்விப்பட்டிருக்கேன், சாரதா கேள்விப்பட்டிருக்கோம், சந்திரமுகி என்ன அப்படிங்கிறது ஆனால் இன்ன வரைக்கும் பேசப்பட்டிருக்கு சந்திரமுகி படம். ஸோ அதனால் இந்த கதைக்கு என்ன டைட்டில் தேவையோ அதை வைங்க, கதையை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு தான் ரஜினி சார் எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கேன், இப்போவும் அதான் சொல்லியிருக்கார். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெக்கார்டு நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணது ரஜினி சார். 100 கோடி பட்ஜெட்டு சிவாஜி படம் பிளான் பண்ணது, அது ரஜினி சாரை வச்சு அந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டு வைடாக பண்ணது ஃபஸ்ட்டு இவர் தான் முயற்சி பண்ணி வந்தார்ல. அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்களாமே, இது பணம் வரலன்னா பெருசாக லாக் ஆகிடுவீங்க, ஏவிஎம் பயமுறுத்துனதெல்லாம் உண்மை தானே? என்ன படம் சொல்லி? சிவாஜி படம். சிவாஜி படம். அதாவது ஏவிஎம்முக்கு வந்து அவர் அந்த மிகப்பெரிய கடமைப்பட்டவர் ரஜினி சார். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ரஜினியை ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக கொண்டு வந்தது வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம். அது வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் படம், சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் ரஜினி சார். ஸோ பிரியான்ற ஒரு படம் தான் கலர் படம் பண்ணி ஒரு மாஸ் ஹீரோவாக க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போது ஏவிஎம் வந்து ஒரு படம் ஒன்று பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் கேப் அவங்க படம் பண்ணலை. அப்போது ஒரு படம் பண்ணணுன்னு பிளான் பண்ணும்போது யார் இருக்காங்க போது ஏவிஎம் எப்போவுமே ஓடுற குதிரையில் தான் ரேஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த கதையை ரெடி பண்ணும், இந்த கதைக்கு வந்து ரஜினி நல்லாயிருக்கும் ஃபிக்ஸ் பண்ணி ஏவிஎம் செட்டியார் சொல்லிட்டார். அப்போ ஏவிஎம் செட்டியார் இவரோட இருக்கார். இப்போ ரஜினி சார் சொல்லி கூப்பிட்ட உடனே ஏவிஎம்னா மிகப்பெரிய நிறுவனம் வரேன்னு சொல்லி ரஜினி சார் ஏவிஎம் சாரை போய் செட்டியாரை போய் பார்த்து பண்ணும்போது, உனக்கு என்ன சம்பளம்லாம் ஒன்றும் வேணாங்கய்யா, நம்ம பேனரில் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயம், இப்போ கதை கேளு, கதையும் ஒன்று வேணாம், நான் எஸ்பி முத்துராமன் சார் எனக்கு அவர் மேலே எனக்கு பயங்கர லிஃப்ட்டு கொடுத்தவர் எஸ்பிஎம் சார் தான், நீங்கள் படம் ஆரம்பிங்க நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட் அது வரைக்கும் 1000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் மிகப்பெரிய லட்சங்கள்
டபுள் டிஜிட் லட்சங்கள் வாங்கினது வந்து அந்த படம் முரட்டுக்காலை. ஸோ அந்த முரட்டுக்காலைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தாங்க. அதில் வந்து ஏவி மேலே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க, நல்லவனுக்கு நல்லவனா சூப்பர் ஹிட் படம். ஆனால் அதில் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் கொடுத்த பட்டம்ல சார் முரட்டுக்காலை தானே? இல்லை சூப்பர் ஸ்டார் படம் பைரவின்னு ஒரு படம் ரஜினி சார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணது. பாஸ்கர்னு சொல்லி ஒரு டைரக்டர் பண்ண படம். இப்போ கலைப்புலி தானு இருக்காரு இல்லைங்களா, ஓ தானு கொடுத்த பட்டம் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம். அந்த படத்தில் தான் வந்து அவன் பைரவி படத்தில் தான். ஓ ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பேசியாச்சு. ரஜினி சார் வேணான்னு சொன்னார், கொடுத்தாங்க. டைட்டில் வந்து சினிமாவில் டைட்டில் வந்து நான் போட்ட சவால்னு ஒரு படம். கேஎஸ்ஆர் தாஸ்ன்னு சொல்லி அவர் டைரக்டர், பக்கா கமர்ஷியல் படம். அதில் தான் சூப்பர் ஸ்டார் டைட்டிலே ரஜினி சார் டைட்டிலே அந்த படம் தான். இப்போ வரேன் ஏவிஎம்க்கு வந்துடுறேன். இப்போ சிவாஜி சொன்னீங்க இல்லைங்களா, ஏவி மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது காரணம் வந்து இந்த முரட்டுக்காலையும் நல்லவனையும் சொன்னேன். இப்போ அடுத்து சங்கர் காம்பினேஷனில் ஒரு படம் பண்ணணும். ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லிடுறேன். இந்தியன் படம் வந்து ரஜினி சார் பண்ண வேண்டிய படம். ஆமாம் ஆமாம் சரிங்களா, கதையெல்லாம் சங்கர் சொல்லிட்டாங்க. இதில் வந்து இந்த இந்தியன் கதைக்கு கொண்டு போனது சங்கர். நானும் சங்கர் ரொம்ப க்ளோஸாக இருந்த பீரியடு. ஜென்டில்மேன் ஹிட் கொடுத்துட்டாங்க. அப்போது ரஜினிக்கு ஒரு கதை சங்கர் வச்சுருக்காரு. இப்போ சங்கர் சார் என்னை கூப்பிட்டு வெங்கடேஷ் ரஜினி சாருக்கு ஒரு கதை சொல்லணும், கதை ரெடியாக இருக்குது, பேசுவோன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன சார் நீங்கள் தான் ஜென்டில்மேன் கொடுத்துட்டீங்க, நீங்கள் பேச ரஜினி சார் கூப்பிட போகிறான்னு. இல்லை வேண்டாம், நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ரஜினி சாருக்கு, அப்போது உங்கள் மூலம் போய் தகவல் போய்ட்டு உடனே போகலான்றாரு. அப்புறம் அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஜெயராம் சாரை வச்சு அதை வச்சு மீட்டிங்கில் ஏற்ப பண்ணி ரஜினி சாரை மீட் பண்ணியாது. இந்தியன் கதை சொல்லியாச்சு. பட் இந்தியா அந்த முறை பண்ணல, அது வேறு கதை, அப்புறம் நம்ம பேசிக்கலாம். பட் இந்தியன் ரஜினி பண்ண வேண்டிய படம். அது தவிர்த்து அடுத்து முதல்வனும் அவர் ரஜினி சார் பண்ண வேண்டிய படம். ஸோ நீங்கள் இந்தியில் தான் மிஸ் பண்ணீங்க சார். முதல்வன் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன், அது நீங்கள் பண்ணும்போது அந்த கதையை ரஜினி சார் பிடிச்சிருக்கு. இந்தியன் படத்தில் வந்து இந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. முதல்வன் அந்த கதையை கேட்டோன்னா படம் அது கதை அருமையான கதையாக இருக்குது. ஆனால் சிஎம் வர்றது தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு அடுத்த படம் பண்ணுவோன்ட்டார். ஸோ சங்கர் காம்போவில் இடிக்குது, மிஸ் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவோன்றாங்க. அந்த படம் தான் 2007 கிட்டத்தட்ட வந்தது, சிவாஜி கதை. சிவாஜி கதை சங்கர் சார் சொன்னோட ரஜினி சார் ரொம்ப பிடிச்சிருச்சு. இது கொஞ்சம் பட்ஜெட் ஹெவியாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லி இது ரஜினி சார் சொல்லும்போது, இல்லை சார் இது பட்ஜெட் அதிகமாக போனால் கூட இந்த கதை அமைப்பு அந்த மாதிரி இதில் பட்ஜெட்டில் பண்ண முடியாது, இது பிரம்மாண்டத்தை காமிச்சா தான் இது நம்ம பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் அமெரிக்காவிலேருந்து பெரிய பிஸ்னஸ் ரிட்டர்ன், இங்கே வந்து சமூக வந்து காலேஜ் அது மெடிக்கல்னு பண்ணி ஒரு பெரிய சொசைட்டியில் வர்றீங்க அப்படிங்கும்போது நான் அந்த கிராண்டை கொடுக்கணும் அப்படின்றாரு. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் போது பட்ஜெட் கிட்டத்தட்ட 100 crores வரைக்கும் அது கிராஸ் அந்த மாதிரி வருது. இப்போ ஏவிஎம்கிட்ட கூப்பிட்டு சரி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணலாம் இதை, ஏன்னா இப்போ லைக்கெல்லாம் இப்போ கிடையாது, அப்போது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஏவிஎம்கிட்ட கொடுக்கும்போது பட்ஜெட் அதிகம் போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, என்னுடைய சம்பளம்லாம் இப்போ ஒன்றும் பேச வேணாம், சங்கருக்கு சம்பளமோ ரஜினி சார் சம்பளமோ அதில் கிடையாது, ஷூட்டிங் பண்ணுங்கள், எக்ஸ்பென்சஸ் என்னமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பிஸ்னஸில் வரும்போது வர்ற ப்ராஃபிட்டில் எனக்கும் சங்கருக்கும் பேமெண்ட் அப்படின்னு அந்த டீல் பண்ணி தான் சிவாஜி ஆரம்பித்தாங்க. பட்ஜெட் ஹெவியாக போச்சு. படமும் போட்டிங்கன்னா போட்டதோட 2 மடங்கு கலெக்ஷன் ஆச்சு. ஃபஸ்ட்டு பெரிய பட்ஜெட்டில் பண்ணது சிவாஜி படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அப்போ தான் தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை வந்தது, நம்ம 100 கோடிக்கு கண்டிப்பாக தாண்டி போகலாம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்தது. பட்ஜெட்டில் அதிகமாக பண்ணது ரஜினி சார் படம். இன்ன வரைக்கும் ஹை கலெக்ஷனில் தமிழ் படத்துக்குள்ள ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது ரஜினி சார் தான் 2.0, கிட்டத்தட்ட 850 கோடி வரை கலெக்ஷன். அந்த ரெக்கார்டு நெருங்கிறது திரும்பி ரஜினி சார் படம் தான் ஜெயிலர். அந்த 2 ரெக்கார்டையும் உடைக்க நீங்கள் எந்த படமே கிடையாது, வரைக்கும் கிடையாது. இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பதிவு பண்ணுங்கள், ஏன்னா சில பேர் வந்து சும்மா சொல்கிறாங்கன்றாங்க, அதுக்காக தான் நான் கேட்டேன். இல்லை இது உண்மை. இது அதுதான் 2.0 வந்து 800 crores கலெக்ஷனு, ஜெயிலர் 650 கோடி. இதுதான் இப்போ டாப் லிஸ்ட்டில் 2 படம் தான் இருக்குது. இதுக்கு அடுத்த படம் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர 500 கோடி கிட்ட தான் வந்திருக்காங்களே தவிர 450 கோடி விக்ரம் வந்துச்சு. இப்போ விஜய் சார் படம் கிட்ட 450 கோடி வந்துச்சு. 500 கோடி இன்னும் வந்து எதுவும் தொடரலை. ரஜினி படம் தான் அந்த ரெக்கார்டை ரஜினி படம் தான் உடைச்சிருக்கே தவிர அந்த ரெக்கார்டை வேறு எந்த நடிகர் படமும் உடைக்கலது வரைக்கும். அப்போது அடுத்து ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, பெரிய படம் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, ரஜினி லோகேஷ். அநேகமாக அது நெருங்கும் அப்படின்றாங்க. 1000 கோடியை தாண்டறதுக்கான ப்ராசஸ் நிறைய விஷயங்களை டாக்டர் லோகேஷ் கனகராஜ் வச்சுருக்காரு. பக்கா கமர்ஷியல் மாஸ் வச்சுருக்காரு. நீங்கள் பழைய ரஜினியை பார்க்கலாம் கூலி படத்தில். இது வரைக்கும் பார்த்த ரஜினி வேறு, ஜெயிலரில் வேறு, வேட்டையனில் வேறு, இல்லை பேட்டையில் வேறு, இதெல்லாம் கலந்து ஒரு ரஜினி நீங்கள் பார்க்கணும்னா இந்த கூலி படத்தில் நீங்கள் பார்க்கலாம். பக்கா கமர்ஷியல் மாஸ். அதில் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் லோகேஷ் கனகராஜ் அள்ளி போட்டிருக்காரு படத்தில்.
முதல் முறையாக தமிழ் திரையுலகத்தினுடைய ரெக்கார்டை உடைக்கிறது ரஜினி படம் உடைக்க போது 1000 கோடி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது அந்த படத்துக்கு. ஓகே சார், தொடர்ந்து ரஜினி சாரை பற்றி இன்னும் நிறைய பேச போகிறோம். இது பார்ட் 1 தான். அடுத்த பார்ட்டில் இன்னும் உண்மை சம்பவங்கள் இது வரைக்கும் நீங்கள் கூட ட்ராவல் பண்ணதுனால இது வரைக்கும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுவும் பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. ஓகே.